ஹாய் கைஸ், வெல்கம் டு நியூ டே கைஸ். இன்னைக்கு ஃபைட் யார் கூடனா ஒரு டஃப்பான ஆப்பன் கூட தான் கைஸ். இன்னொரு டீமில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜமாசு, அல்ட்ரா ரோஸ் குக்கு, அதுக்கப்புறம் ரோஸ் குக்கு பிளாக். இந்த 3 கேரக்டரை நான் என்னோட டீமில் சூஸ் பண்ணியிருந்தேன். ஆப்பனர் வந்து பார்த்தீங்கன்னா கோகு, அப்புறம் வெஜிடா டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேரக்டர் ஒன்று வச்சிருந்தான், அதுக்கப்புறம் வெஜிடோ, அதுக்கப்புறம் கோட்டன்ஸ். இந்த 3 கேரக்டரையும் ஆப்பனர் வந்து சூஸ் பண்ணியிருந்தான். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவனோட வெஜிடோ வச்சு என்னோட ரோஸ் குக்கு பிளாக்கை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தோஸ் ஸ்டாப்புங்கிற மாதிரி வந்துச்சு. இந்த டைம் தோஸ் ஸ்டாப்பில் நான் வந்து வின் பண்ணிட்டேன். இதில் எப்படியாவது வின் பண்ணிடணும். ஏன்னா நம்ம கரெக்டான டைமில் அந்த டேப் பண்ணல அப்படின்னா ஆப்பரன் வந்து வின் பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அவன்கிட்ட உள்ள கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ இந்த டைம் தோஸ் ஸ்டாப்பில் எப்படியாவது வின் பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கோட்டங்ஸ் வச்சு என்னோட ஜமாசு வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். ஸோ ஜமாசுங்கிறது கோட்டங்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸுங்கனால ரொம்ப பெரிய அளவுக்கு டேமேஜ் கிரியேட் பண்ணல. அதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா அவன் கோகுக்கு சேஞ்ச் பண்ணான். நான் என்ன பண்ணேன்னா என்னோட அல்ட்ரா கோகு பிளாக்கு வந்து சேஞ்ச் பண்ணேன். அவன்கிட்ட இருக்கிற இந்த கோகு அண்ட் வெஜிடா டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேரக்டர் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டர். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம கோகு வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கோகோட ஹெல்த் வந்து கம்மியாகிற டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா வெஜிடாக்கு வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கோகு அண்ட் வெஜிடாக்கு வந்து மாற்றி சேஞ்ச் பண்ணி அட்டாக் பண்ணுற டைமில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீம் வந்து பில்ட் ஆகும். இப்போ நம்ம 3 கேரக்டர் தான் வச்சுருக்கோம். பட் இந்த கோகு அண்ட் வெஜிடா மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேரக்டர் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம கிட்ட 4 கேரக்டர் இருக்கிற மாதிரி ஈக்குவல் ஆகும் கைஸ். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் என்கிட்ட ப்ரோ ஒரு சூப்பரான கேரக்டர் சொல்லுங்க ப்ரோ, ஃபைட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி நல்ல டிஃபென்ஸும் இருக்கணும் அஃபென்ஸும் இருக்கணும் அப்படி மாதிரியே கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்களாம் என்ன பண்ணலாம்னா இந்த கோகு அண்ட் வெஜிடா டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேரக்டரை வந்து PvP ஃபைட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஏன் அப்படின்னா இந்த கேரக்டருக்கு டிஃபென்ஸும் நல்லாயிருக்கும் அஃபென்ஸும் நல்லாயிருக்கும். நானே நிறைய டைம் என்னோட PvP ஃபைட்டுக்கு வந்து இந்த கேரக்டர் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் குக்கு அல்ட்ரா வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டைம் அவன் பார்த்தீங்கன்னா வெஜிடோ வச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தான். இந்த டைம் நான் என்ன பண்ணேன்னா என்னோட அல்ட்ரா ரோஸ் குக்கு பிளாக்கு வச்சு அவனோட வெஜிடோ ப்ளூக்கு ஒரு ப்ளூ கலர் அட்டாக் கொடுத்துருந்தேன். அல்ட்ரா ரோஸ் குக்கு பிளாக்கு வெஜிடோங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸுங்கிறனால அந்த அட்டாக் வந்து பெரிய டேமேஜ் வந்து கிரியேட் பண்ணலை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் ரேஷும் எனபிளாக இருந்துச்சு. உடனே நான் என்ன பண்ணேன்னா ஆப்பரண்ட்டுக்கு வந்து ஒரு ரேசிங் ரேஷ் அட்டாக் கொடுத்தேன். பட் அவன் வந்து அந்த அட்டாக்லேருந்து மிஸ் ஆகிட்டான். இந்த ரேசிங் ரேஷ் எல்லாம் வந்து கரெக்டான டைமில் கொடுத்துடணும். ஆப்பரண்ட் வந்து அதில் மிஸ் ஆகிட்டான் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய டேமேஜ் வந்து கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த கேம்லேயே இந்த ரைசிங் ரேஸ் தான் ரொம்ப டேமேஜ் வந்து கிரியேட் பண்ணுற அட்டாக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட கோட்டங்ஸ்க்கு நான் ஒரு ப்ளூ கலர் அட்டாக் கொடுத்துருந்தேன். அந்த அட்டாக் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. ஸோ அவனோட ஹெல்த்தை வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என்னோட ரோஸ் குக்கு பிளாக்கு வந்து சேஞ்ச் பண்ணேன். உங்களில் எத்தனை பேர்கிட்ட ரோஸ் குக்கு பிளாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள்கிட்ட அல்ட்ரா குக்கு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் எத்தனை பேர்கிட்ட ரோஸ் குக்கு பிளாக் இல்லைன்னா அல்ட்ரா ரோஸ் குக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டைம் நான் என்ன பண்ணேன்னா என்னோட ஜமாசு வச்சு அவனோட வெஜிடோ ப்ளூ வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன். ஜமாசு வந்து வெஜிடோ ப்ளூக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸுங்கிறனால என்னோட அட்டாக் எல்லாமே நல்ல டேமேஜ் கொடுத்துச்சு. அவனோட ஹெல்த்தை வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். இந்த டைம் அவனுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ளூ கலர் அட்டாக் கொடுத்துருந்தேன். அவனோட ஹெல்த் ஆல்ரெடி ரொம்ப கம்மியாகிறதுனால அவன் என்ன பண்ணிட்டான்னா அவனோட கோட்டங்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டான். ஸோ ஜமாஸோட அந்த ப்ளூ கலர் அட்டாக் வந்து கோட்டங்ஸ் கூட கனெக்ட் ஆகி கோட்டங்ஸோட கதையை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஹெல்த் கம்மியான வெஜிடோ ப்ளூக்கு சேஞ்ச் பண்ணான். அதுக்கப்புறம் இமிடியேட்டாக அவன் வந்து அவனோட கோகு வெஜிடா டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு சேஞ்ச் பண்ணான். இந்த டைம் நான் என்ன பண்ணேன்னா என்னோட அல்ட்ரா ரோஸ் குக்கு பிளாக்கை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஃபைட்டில் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுற மாதிரி கோகு அண்ட் வெஜிடா கேரக்டர் மட்டும் தான் இருந்துச்சு. என்கிட்ட பார்த்தீங்கன்னா என்னோட 3 கேரக்டரும் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபைட்டில் அவன் குவிட் பண்ணிட்டான். நான் இந்த ஃபைட்டில் வின் பண்ணிட்டேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். டிராகன் பால் லெஜெண்ட்ஸ் பற்றின எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் கைஸ்.